வணக்கம். ஓய்வு காலத்தில் நிம்மதியாக வாழ நமக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும்? இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டியது பணவீக்கத்தின் தாக்கம். இன்று நீங்கள் வாங்கும் பொருட்களின் விலை 10 ஆண்டுகள் கழித்து அதே விலையில் இருக்காது. உதாரணமாக இந்தியாவில் பணவீக்கம் சராசரியாக 6% என்று வைத்து கொண்டால் இன்று 1 லட்சம் ரூபாய் செலவழிக்கும் குடும்பம் 12 ஆண்டுகளுக்கு பிறகு அதே வாழ்க்கை முறையை தொடர 2 லட்சம் ரூபாய் தேவைப்படும். பணவீக்கம் என்பது நமது ஓய்வு கால சேமிப்பை அமைதியாக அளிக்கும் ஒரு எதிரி. நிதி ஆலோசகர்களின் 70 முதல் 80% விதி என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஓய்வு காலத்தில் உங்கள் தற்போதைய வருமானத்தில் 70 முதல் 80% உங்களுக்கு தேவைப்படும். இன்று நீங்கள் 1 லட்சம் ரூபாய் செலவழித்தால் ஓய்வுக்கு பின் 80,000 ரூபாய் தேவைப்படலாம். ஆனால் 20 ஆண்டுகள் கழித்து இந்த 80,000 ரூபாய்க்கு இன்றைய 40,000 ரூபாய் மதிப்பு தான் இருக்கும். எனவே பணவீக்கத்தை ஈடு செய்யும் வகையில் சேமிப்பது மிகவும் அவசியம். உங்களுடைய ஓய்வு கால திட்டத்தை 3 அடுக்குகளாக பிரிக்கலாம். முதல் அடுக்கில் தினசரி செலவுகள், 2வது அடுக்கில் மருத்துவ செலவுகள், 3வது அடுக்கில் அவசர கால நிதி. இந்தியாவில் மருத்துவ செலவுகளின் பணவீக்கம் மிக அதிகம். இது சராசரி பணவீக்கத்தை விட 2 மடங்கு அதிகமாக ஆண்டுக்கு 10 முதல் 12% வரை உள்ளது. எனவே நல்ல மருத்துவ காப்பீடு மற்றும் மருத்துவ செலவுகளுக்கென தனி நிதி வைத்திருப்பது உங்கள் சேமிப்பை ஒரே நாளில் அழிவிலிருந்து காப்பாற்றும். உங்கள் ஓய்வு காலத்திற்கான பணத்தை எங்கிருந்து சேமிப்பது? பெரும்பாலானோர் EPF, NPS போன்ற திட்டங்களை நம்பியிருக்கிறார்கள். இவை சம்பளம் பெறுபவர்களுக்கு அடிப்படை ஆதாரம். ஆனால் நீண்ட காலத்திற்கு அதிக வருமானம் ஈட்ட பரஸ்பர நிதிகள் மற்றும் பங்குகள் ஒரு சிறந்த வழி. குறிப்பாக SIP முறையில் முதலீடு செய்வது செல்வத்தை உருவாக்குவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவி. தங்கம் மற்றும் நிலையான வைப்பு நிதிகள் பாதுகாப்பானவை என்றாலும் அவை மட்டுமே போதுமானவை அல்ல. உங்கள் முதலீடுகள் அனைத்தையும் சமநிலைப்படுத்தி பணவீக்கத்தை விட வேகமாக வளர வைப்பதுதான் புத்திசாலித்தனம். ஓய்வு கால திட்டமிடலில் நாம் செய்யும் சில பொதுவான தவறுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலீடு செய்ய ஆரம்பிப்பதை தள்ளி போடுவது, 2வதாக இன்றைய மதிப்பை மட்டும் கணக்கிடுவது, 3வதாக மருத்துவ காப்பீடு இல்லாதது, இது பெரிய ஆபத்து. முடிவாக நீங்கள் சீக்கிரம் திட்டமிட தொடங்கினால் நல்லது. ஆனால் தாமதமானால் கூட பயப்பட வேண்டாம். திட்டத்தை அடுக்குகளாக பிரித்து பணவீக்கத்தையும் அவசர கால நிதியையும் கணக்கில் கொள்ளுங்கள். மருத்துவ காப்பீடு எடுத்துக்கொண்டு தொடர்ந்து முதலீடு செய்யுங்கள். இன்று நீங்கள் செய்யும் திட்டமிடல் உங்கள் எதிர்காலத்தை சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்றும். ஓய்வு என்பது நிம்மதியாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு. அதற்கு இன்றே தயாராகும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.